இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நேரம் எடுத்து இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். நிச்சயமாக இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்ப நீங்க கேட்டதின்படி இஸ்ரவேலுக்கும் 2ஆம் வருகைக்கும் இடையில இருக்கிற இணைப்பு என்ன? அதை அதை ஒட்டி பல்வேறு கருத்துக்கள் இன்னைக்கு யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். மற்ற மெசேஜஸ்லாம் நீங்க பார்க்கலாம். ஸோ அது குறித்து நீங்க கேட்டதுனால, நான் ஒரு சில கருத்துக்களை திரட்டி, அதுல ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு விளக்கிச் சொல்லலாம் என்று நான் ஆசைப்படுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, 3வது 3வது ஆலயம் என்று ஒன்று கட்டப்படுமா? அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட அந்த ஆலயம் வந்து வேதத்துல நம்ம பார்க்குற தீர்க்க தரிசனங்களுக்கு மிக முக்கியமானதா, தேவையானதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ கட்டின ஆலயம் சாலமோன் மூலமாக கட்டப்பட்ட ஆலயம். அதன் பின்பு அது இடிந்து போகிறது. பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து மக்கள் திரும்ப வந்து ஆலயத்தை மறுபடியும் கட்டுறாங்க. அது 2வது ஆலயமாக இருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா, அது ஹேரோது மூலமாக ரெனோவேட் பண்ணப்படுகிறது. அதன் பின்பு 70வது ஆண்டுல கிபி 70ல அது முற்றிலுமாக உடைக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. ஸோ அதுல இருக்கிற ஒரு எஞ்சிய பகுதி இன்னைக்கும் அங்கு எருசலேம்ல இருக்கிறது. அதை யூதர்கள் அதன் மீது அதன் மேல தங்களுடைய தலையை முட்டிக்கொண்டு அழுவதும், புலம்புவதும், ஜெபிப்பதும் நீங்க பார்த்திருக்கலாம். ஸோ அது வந்து அ 2வது டெம்பிள். ஸோ இப்ப 2வது டெம்பிளுக்கு அப்புறம் 2வது ஆலயத்துக்கு அப்புறம் 3வது ஆலயம் ஒன்று கட்டப்படுமா? அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த ஆலயம் வந்து தீர்க்க தரிசனங்கள்ல இருக்குதா? தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டுமா? அ க க க கட்டப்பட்டு அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வருமா? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள கேள்வி. ஓகே. இப்ப இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நம்ம பார்க்கலாம். நமக்கு இப்ப இருக்கிறது வந்து மாடர்ன் இஸ்ரேல். மாடர்ன் இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன குட்டி நாடா இருக்கு. அத நீங்க நீங்க வந்து அன்றைக்கு இருந்த அந்த அ இஸ்ரேல் தேசத்தோட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அ அந்த முழுமையான இஸ்ரேல் தேசமும் இன்றைக்கு வந்து இஸ்ரேல் தேசமாக இல்ல. அதுல ஒரு சின்ன பகுதி மட்டும் தான் இஸ்ரேல் தேசம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்க இப்ப இருக்கிற அந்த இஸ்ரேல் தேசத்த பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிர்வாகங்கள் இருந்து எல்லோரும் பல்வேறு விதங்கள்ல இந்த இஸ்ரேல் தேசத்த ஒன்றுபடுத்த வேண்டும், இன்னும் விஸ்தாரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அ அவங்க வேலை செய்றாங்க. அதுல ஒரு நிர்வாகம் என்ன அப்படின்னா, த டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஆலயத்தினுடைய அ ஆலயத்தினுடைய இன்ஸ்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவர்கள் என்ன செய்றாங்க, அ இப்ப வரைக்கும் கூட என்னென்ன பொருட்கள்லாம் ஆலயத்துல இருக்கும், அத சேகரிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஆசாரியர்கள் என்ன மாரியான ஆடைகள உடுத்துவாங்க, அந்த ஆடைகள அவர்கள் அ ஸ் தயார் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அப்புறம் ஆ ஆரோனுடைய சந்ததிகள வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். பலி செலுத்துவதற்கு ட்ரெயின் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த சிவப்பு மாடுகள் அவைகள ஆ வளர்க்குறாங்க. அமெரிக்காவுல வளர்க்கப்பட்ட மாடுகள் டெக்சாஸ்ல இருந்து இங்க அ சடங்குகளுக்காக, பலிக்காக இது கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஆயத்தமான காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் இது வந்து யூதர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் அல்ல, யூதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆம் இப்ப நம்ம என்ன என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அதாவது மேசியா உடைய 1வது வருகைக்காக தான் யூதர்கள்லாம் இத தயார் பண்ணிட்டு இருக்காங்க. 2ஆம் வருகைக்காக இல்ல. இத நம்ம புரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். அவங்கள பொறுத்தவரைக்கும் மேசியா 1வது வருகையில ராஜாவாக வந்து அ சிங்காசனத்துல அமருவதற்காக அவங்க என்ன செய்றாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பட் நாம கிறிஸ்தவர்கள் அ வந்து ஆ இத எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா, அந்தி கிறிஸ்து வருவதற்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறது அப்படின்றதையும், இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருவார் அப்படிங்கிறதையும், ஆ இதன் மூலமாக பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாமே நடக்கும் நடக்கும் விவகாரங்கள். இந்த டெம்பிள கட்டுவதற்காக ஆயத்தம் பண்றது, ஆசாரியர்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள
ட்ரெயின் பண்றது, இந்த காரியங்களை கிறிஸ்தவர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த கிறிஸ்து வருவதற்கான ஒரு ஆயத்தம், அது மட்டுமல்ல கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கான ஆயத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ நீங்க நீங்க இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா, யூதர்களுடைய பார்வை ஒன்று, கிறிஸ்தவருடைய பார்வை இன்னொன்றாக இருக்கிறத நாம பார்க்குறோம். சரி, இப்ப இந்த இந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு தான் நம்ம எப்படி ஆம், இதை நம்ம புரிஞ்சுக்கிறது, 3வது ஆலயத்துக்கான ஆயத்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, 3வது ஆலயம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் புஸ்தகம் சொல்லுதா? அப்படி சொன்னுச்சு அப்படின்னா, உண்மையிலேயே இந்த 3வது ஆலயம் கட்டப்பட வேண்டுமா? இஸ் இட் ரிக்வயர்ட் தட் த தேர்ட் டெம்பிள் பி பில்ட்? அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 3வது ஆலயம் கட்டப்பட வேண்டுமா? இந்த ப்ராஃபசிஸ் எல்லாம் நிறைவேறுவதற்கு கட்டப்பட வேண்டுமா? அப்படிங்கிறது தான் நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. சரி, இப்ப நம்ம இந்த 3வது ஆலயத்தை பத்தி இந்த வசனங்கள்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த வசனங்கள்ல ஒரு சில வசனங்களை எடுத்து நம்ம வாசிக்கலாம். இது நான் நினைக்கிறேன், நான் இதுக்காக ஆயத்தம் பண்ணும்போது அ பல மணி நேரங்கள், அட்லீஸ்ட் ஒரு 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 3, 4 ஹவர்ஸ் நம்ம வந்து இத பத்தி நம்ம பேசலாம். மினிமம் கூட நம்ம பேசலாம். பட் இது எல்லாத்தையும் நான் கண்டென்ஸ் பண்ணி ஒரு ஒரு 45 மினிட்ஸ்ல உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். எனவே நான் கொடுக்குற இந்த கருத்துக்கள், அப்புறம் சொல்லுகிற வசனங்கள், இதெல்லாம் நீங்க எடுத்து நீங்களும் அத படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, இப்ப மொத எங்க போறாங்க அப்படின்னா, தானியேல்ல உள்ள தீர்க்க தரிசனத்துக்கு போறாங்க. தானியேல்ல உள்ள தீர்க்க தரிசனம். தானியேல் 8வது அதிகாரம். தானியேல் 8வது அதிகாரம் 11லேருந்து 13 வரைக்கும் உள்ள வசனங்களை ஃபர்ஸ்ட் அவங்க என்ன செய்றாங்க, ரெஃபர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்றத விட முன்ன பின்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வசனங்களை எடுத்து அவங்க பேசுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். தானியேல் 8வது அதிகாரம் 11லேருந்து நீங்க பார்க்கும்போது, அங்க அது சேனையினுடைய அதிபதி பரியந்தம் தன்னை உயர்த்தி அவரிடத்தில் இருந்து அன்றாட பலியை நீக்கிற்று. அது அந்த மிருகத்தை பத்தி அவங்க என்ன செய்றாங்க, பேசுறாங்க. அன்றாட பலியை நீக்கிற்று, அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. பாதகத்து நிமித்தம் வந்த பலியோடும் கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. பரிசுத்தவானுமாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொருவன் பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாடம் பலியை குறித்து பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிக்கப்பட ஒப்பு கொடுப்பதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். ஓகே, இப்ப 9வது வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்கிலும் அதெல்லாம் வந்து, அதாவது ஒருத்தன் ஒரு ஒருத்தன் ஒரு ஒரு தலைவன் வருவான். அவன் என்ன செய்வான் அப்படின்னா, ஆலயத்தை அசூசிப்படுத்துவான், பலிகளெல்லாம் அவன் நிறுத்துவான். அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 11வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து தன்னை அதிபதியாக உயர்த்துவான், பலியை நீக்குவான், பரிசுத்த ஸ்தானத்தை தள்ளுவான், தள்ளுண்டு போக பண்ணுவான், ஆம், சத்தியத்தை தரையிலே தள்ளுவான், ஆ, அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆ, பலிகளை வந்து பால் கடிப்பான், அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகே, இது யாரை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு அதிபதி அப்படின்ட்டு இங்க சொல்றத நம்ம பார்க்குறோம். இந்த வசனம் சொல்றத நம்ம பார்க்குறோம். அடுத்து நீங்க 11வது அதிகாரம் 31வது வசனத்துக்கு போனீங்க அப்படின்னா, 11வது அதிகாரம் 31வது வசனத்துல 11:31, ஆனாலும் அவனிடத்தில் இருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். சோ இங்கேயும் ஒருத்தன் என்ன செய்யறான் அப்படின்னா, அன்றாட பலியை நீக்கிறான், பாழாக்கும் அருவருப்பை ஆலயத்துல வைக்கிறான் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். 12வது அதிகாரத்துல 11வது வசனத்துல 12, 11ல அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1294 செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்ப நம்ம இந்த வசனத்தினுடைய பல்வேறு வியாக்கியானத்துக்குள்ள நம்ம போகலாம். ஆனா போவதற்கு நேரம் இல்லை. பட் நான் ஒரு காரியத்தை மட்டும் இங்க ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஃபோக்கஸ் பண்றாங்க. 3வது ஆலயம் கட்டப்படும் அப்படின்னு சொல்றவங்க வந்து இத தான் வந்து வலியுறுத்துறாங்க. என்ன வலியுறுத்துறாங்க அப்படின்னா, அன்றாட பலி
நீக்கப்படும். ஆலயத்துல வந்து அருவருப்பு வந்து ஸ்தாபிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அன்றாட பலிகள் இருக்கணும் அப்படின்னா, டெஃபினெட்லி ஒரு ஆலயம் கட்டப்பட்டு தானே ஆக வேண்டும். அப்புறம் அருவருப்பு வந்து ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னா, அப்ப வந்து ஆலயம்னு சொல்ல, அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப வந்து அது ஒரு ஆலயத்துல தானே ஸ்தாபிக்கப்படும். அப்படின்றது தான் அவங்களுடைய வாதம். ஓகே. இப்ப இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வரலாற வாசிக்கும்போது, ஆன்டியாகஸ் எபிஃபனஸ் அப்படின்ட்டு ஒருத்தன் தான். அதாவது ஆன்டி ஆன்டியாகஸ் த 4த் எபிஃபனஸ். 4வது ஆன்டியாகஸ் எபிஃபனஸ் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆம், 167ல 167ல ஆலயத்துல ஒரு பெரிய அசுத்தமான காரியத்த அவன் செஞ்சான். ஆம், பன்றிய வந்து பலியிட்டான். அப்புறம் ஜூஸ் கடவுளுடைய சிலைய வந்து வச்சான். ஸோ இதையெல்லாம் எதிர்த்து தான் ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. மேக்கபீஸ் போராட்டம் அப்படின்றது யுத்தம் அப்படின்னு நடந்துச்சு. அப்புறம் கடைசியில எல்லாத்தையும் அழிச்சுட்டு, அ அந்த ஆலயத்த வந்து சுத்தப்படுத்துனாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரலாறுல இருக்கு. இப்ப ஒரு கேள்வி. இப்ப ஆன்டியாகஸ் எபிஃபனஸ் இருக்கான் இல்லைங்களா? 167ல கிமு 167ல இயேசு கிறிஸ்து வருவதற்கு 167 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் பண்ணான் இல்லைங்களா? ஸோ அத குறித்து தான் இது பேசுதா அப்படின்னு பார்த்தோம்னா, டெஃபினெட்லி இங்க சொல்லப்பட்டதுக்கு கரெக்ட்டா ஃபிட்டிங்கான ஒரு ஆளு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்டியாகஸ் எபிஃபனஸ் அப்படிங்கிற ஒரு ஆளு. கரெக்ட்டா அப்படி சொன்ன மாரியே அருவருப்பு, பலிகள நிறுத்தினது இது எல்லாமே அவன் செஞ்சான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து மத்தேயு 24வது அதிகாரத்துல 15வது வசனத்துல மத்தேயு 24:15ல இத குறித்து பேசுறாரு. அப்ப அதுக்கு இதுக்கும் லிங்க் பண்றாங்க. மத்தேயு 24:15ல மத்தேயு 24:15ல மேலும் பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் ஓடுகிறவர்கள் மலைகளுக்கும் ஓகே. ஸோ தானியேல் சொன்ன மாரி என்ன செய்யும்? ஒரு காரியம் நடக்கும். அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். அதே போல இங்கேயும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்குறோம். அப்ப தானியேல் சொன்னது வந்து ஏற்கனவே நடந்திருக்கிறது. பட் அதே போல ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். சொல்லிட்டு காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். யூதேயாவில உள்ள மக்கள் ஓடுவார்கள் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அந்த தானியேல் தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட அந்த பாழாக்கிற அருவருப்பு அங்க உண்டாகும்போது, யூதேயாவில் உள்ள மக்கள்லாம் ஓடுவாங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது வந்து ஆ தானியேல் சொன்ன அந்த காரியத்த சொல்லுதா அப்படின்னா, இல்ல. அதே போன்ற ஒரு காரியம். ஆ சிம்பாலிக்கா என்னது? அதே போன்ற ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். எப்ப நடந்துச்சு? 70வது வருஷத்துல ஏடி 70ல கிபி 70ல மறுபடியுமாக என்ன செஞ்சு இந்த இந்த ஆலயம் வந்து அ அழிக்கப்பட்டது. சாலமோனுடைய ஆலயம் அழிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது. அ டைட்டஸ் அப்படிங்கிற பேரரசர் மூலமாக. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவரு தன்னுடைய கொடிகளை எல்லாம் அவர் வந்து நாட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாறுல நம்ம பார்க்குறோம். ஸோ இது மறுபடியும் பலிகள் வந்து நிறுத்தப்பட்ட காலமாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ரைட். இப்ப இந்த இதே மாரி ஒண்ணு ஃபியூச்சர்ல நடக்குமா? அப்டின்னா, ஆ டெஃபினெட்லி ஆம் அந்தி கிறிஸ்து வரும்போது அவன் என்ன செய்வான்? ஆம் பலிகளை நிறுத்துவான். அப்புறம் டெய்லி சாக்ரிஃபைசஸ் அன்றாட பலிகளை அவன் நிறுத்துவான். அப்டின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்தி கிறிஸ்து வரும்போது என்ன செய்யலாம்? அவன் அந்த மாரி செய்வான் அப்டின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். பட் இங்க கேள்வி என்ன அப்டின்னா, மறுபடியும் ஆலயம் கட்டப்பட்டு பலிகள் இருக்குமா? அல்லது அன்றைக்கு அவர்களுக்கு தெரிந்த அந்த அறிவை வைத்து பலிகள்லாம் நிற்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்றாங்களா? அல்லது அ மக்கள் வந்து உண்மையான தேவனை ஆராதிப்பத அவன் நிறுத்துவான் அப்படின்னு சொல்றாங்களா? அப்படின்றது தான் ஒரு கேள்வி. பட் டெஃபினெட்லி இங்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேல் சொன்னது 167ல அ முடிந்து விட்டது. அப்புறம் இயேசு சொன்னது வந்து கிபி 70ல முடிந்து விட்டது.
வரும் காலத்துல சொல்வது, இப்ப தானியேல் சொன்ன மாரியே அ கிபி 70ல நடக்கல. அதே போல கிபி 70ல நடந்த மாரியே, அல்லது 167ல நடந்த மாரியே, கிமு 167ல நடந்த மாரியே, அம் அந்திகிறிஸ்து வரும்போது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் நிச்சயமாக அ ஆராதனைக்கு எதிராக இருப்பான். பட் இதுக்காக இந்த வசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஆலயம் வந்து கட்டப்பட வேண்டுமா அப்படின்னா, கட்டப்பட தேவையில்ல அப்படின்றத பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நீங்க வந்து எஸ்றாவுடைய காலத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் வந்து அ ஆலயம் இல்லாமயே ஆண்டவர தொழுது கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆலயம் இல்லாமலே அவர்கள் வந்து ஆ ஆ பலிகள்லாம் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்றத நீங்க பார்க்கலாம். எஸ்றா 3வது அதிகாரம் 3, 6ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் தகன பலியவே செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆலயம் வந்து இன்னும் கட்டப்படவே இல்ல. அஸ்திவாரம் கூட போடப்படவில்லை. அவர்கள் வந்து பலி செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால ஆலயம் கட்டப்பட்டு தான் பலி செலுத்தப்பட்டு ப ப பட வேண்டும். ஆலயம் அப்படின்னாவே பலினாவே ஆலயம் தான் அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ள முடியாது. இது வந்து ஒரு ஒரு ஆராதனையை அ நிறுத்தும் ஒரு காரியமாக நம்ம என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். ரைட். அடுத்தது இன்னொரு வசனத்த யூஸ் பண்றாங்க. அதாவது 3வது ஆலயம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாதம் செய்றவங்க வந்து இன்னொரு வசனத்த யூஸ் பண்றாங்க. என்ன வசனம் அப்படின்னா, எசேக்கியேல் 4வது அதிகாரத்துல 40வது அதிகாரத்திலிருந்து 48வது அதிகாரம் வரை உள்ள அந்த வசனங்கள அவங்க யூஸ் பண்றாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அ வரும் காலத்துல அ முக்கியமா இது வந்து 1000 வருட அரசாட்சி காலம் போல தான் அது தெரிகிறது. அ எசேக்கியேல் வந்து அங்க ஃபியூச்சர் டெம்பிள் வருங்கால ஆலயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து அங்க சொல்றத நம்ம பார்க்குறோம். இங்க நம்ம என்ன அ எப்படி நம்ம புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து எசேக்கியேல் ஒரு ப்ளூ பிரிண்ட் தராரு. ஆலயத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்ட தராரு. அந்த ப்ளூ பிரிண்டின் படி அந்த 3வது ஆலயம் கட்டப்படும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. ஏன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 39வது அதிகாரத்த நீங்க பார்க்கும்போது 39வது அதிகாரம் நானு எசேக்கியேல் எடுத்துக்கிறேன். நான் அத வாசிக்கிறேன். அப்பதான் நமக்கு இது மிக தெளிவாக புரியும். அ எசேக்கியேல் 39ல ஃபியூ செகண்ட்ஸ். எசேக்கியேல் 39 இங்க என்ன பார்க்கிறோம்? 25லிருந்து 29 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் தங்கள் அவமானத்தையும் அ பயப்படுத்துவார் இல்லாமல், தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும்போது, எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு, நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி, இஸ்ரவேல் வம்சம் அனைத்துக்கும் இறங்கி, என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாய் இருப்பேன். நான் அவர்களை ஜன ஸ்தலங்களிலிருந்து திரும்பி வரப்பண்ணி, அவர்களுடைய பகைஞரின் தேசத்தில் இருந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து, திரளான ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக அவர்களுக்குள் நான் பரிசுத்தர் என்று விளங்கும்போது, தங்கள் புறஜாதிகளிடத்தில் சிறைப்பட்டு போக பண்ணின நான் தங்களில் ஒருவரையும் அங்கே அப்புறம் வைக்காமல், தங்களை தங்கள் சுய தேசத்திலே திரும்ப கூட்டிக் கொண்டு வந்தேன் என்பதினால், நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்றார். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் சிறையிருப்புல இருந்து இந்த மக்கள வெளியில கொண்டு வந்து எப்படி மீண்டுமாக அவர்களை நிலைநாட்டுவார் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆம், இப்படி அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நீங்க 43வது அதிகாரத்துக்கு போனீங்க அப்படின்னா, தொடர்ந்து இதெல்லாம் அப்படியே தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 43வது அதிகாரத்துல 1லிருந்து 5 வரைக்கும் நீங்க வாசிக்கும்போது, பின்பு அவர் என்னை கீழ் திசைக்கு எதிர் வாசலாகிய வாசலுக்கு அழைத்துக் கொண்டு போனார். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையில் இருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலைப் போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்தபோது கண்ட தரிசனம் போல இருந்தது. இந்த தரிசனங்கள் கேபார் நதி அண்டையிலே நான் கண்டிருந்த தரிசனத்தைப் போலும் இருந்தது. நான் முகம் குப்புற விழுந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்ப சிறையிருப்புல
சிறையிருப்புல இருக்கும்போது தான் எசேக்கியேல் இதெல்லாம் எழுதுறாரு. பாபிலோன சிறையிருப்புல இருக்கும்போது தான் அவர் எழுதுறாரு. எப்படி தேவனுடைய மகிமை திரும்ப ஆம், ஆலயத்துக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத பத்தி தான் அவர் பேசுறார். கர்த்தருடைய மகிமை கீழ்திசை எதிரான வாசல் வழியாக ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஸோ மறுபடியும் ஆலயம் கட்டப்படும். சிறையிருப்புக்கு அப்புறம் மறுபடியும் ஆலயம் கட்டப்படும். அந்த ஆலயத்துல ஆண்டவருடைய மகிமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றத நம்ம பார்க்கிறோம். ரைட். இப்ப அ இப்ப வந்து நமக்கு நல்லா புரியிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆலயம் வந்து அ இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து கட்டப்போகும் அந்த ஆலயம். அதுல மறுபடியுமாக ஆண்டவருடைய மகிமை வரும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அடுத்து நீங்க அப்படியே நீங்க தொடர்ந்து அ 47வது அதிகாரத்துக்கு நீங்க போகும்போது, 47வது அதிகாரத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வரப்பண்ணினார். இதோ வாசல் படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கீழே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாக புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆம், அந்த ஆலயத்தை வந்து அளக்கிறத நம்ம நம்ம பார்க்குறோம். அங்க வந்து ஜீவ நதி ஓடுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது இது எல்லாமே இதனுடைய வர்ணனை எல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆ, நதியோரமாய் நடத்திட்டு போனார். நதியோரத்தில் இக்கரையில் கிழக்கு தேசத்து புறப்பட்டு புறப்பட்டு போய் வனாந்திர வழியில் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதில் அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். இப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஃபியூச்சர்ல இது வந்து ஒரு ஒரு ஐடியல் அட்மாஸ்பியர் தான் காமிக்குது. ஐடியல் அட்மாஸ்பியர்னா ஒரு மிக மிக அழகான, ஆரோக்கியமான ஆ, ஒரு காரியத்தை தான் காண்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 12வது வசனத்தை வாசிங்கன்னா, நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்பதற்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை. இது வந்து 1000 வருட அரசாட்சியில அல்லது ஃபியூச்சர் வேர்ல்டுல உலகத்துல எப்படி ஆண்டவர் எல்லாத்தையும் புதுப்பிச்சு இதை கொண்டு வருவாரு அப்படிங்கிறது தான் இது காண்பிக்கிறதை ஒழிய, இது வந்து ப்ளூ பிரிண்ட் கிடையாது அப்படிங்கிறத நீங்க இதை வாசிச்சீங்க அப்படின்னா தத்ரூபமாக இதை நீங்க பார்க்க முடியும். ப்ளூ பிரிண்ட் கிடையாது. ஸோ இங்க எசேக்கியேல் 40வது அதிகாரத்திலிருந்து 48வது அதிகாரம் வரைக்கும் இருக்கிற அந்த அஹ், ஆலய தரிசனங்கள்ல நம்ம பார்க்கிறது இது அதன்படி அப்படியே கட்டினோம்னா ஒரு சதுரமா வரும். அப்புறம் நதி எல்லாம் ஓடுது அப்படி இப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த ஆலயத்துல இருந்து ஓடுது. அது வந்து கடல்ல இது வந்து ஒரு ஃபியூச்சர் ஒரு ஐடியலான ஒரு மிக மிக அழகான, ஆரோக்கியமான, சமாதானமான ஒரு சூழல தான் இது காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் ஆண்டவர் வந்து மக்கள கொண்டு வருவாரு. ஆ பாபிலோன்ல இருந்து கொண்டு வர்றது மட்டுமல்ல, ஒரு கட்டத்துல ஒ வருங்காலத்துல ஆண்டவர் என்ன செய்வாரு, மக்கள மக்கள வந்து தன்னை வணங்கும்படி செய்வார். எல்லா மக்கள்லாம் வணங்குவாங்க. ஆண்டவர் வந்து ஒரு சுமூகமான, ஒரு சமாதானமான, வளமை, செழிப்பான ஒரு காரியத்த ஆண்டவர் சூழல உண்டாக்குவாரு. மக்கள் வந்து இதுல எல்லாம் அந்த ஆலயம் இந்த இடத்துல என்ன செய்யுது அப்படின்னா, மக்கள் வந்து ஆண்டவரை ஆராதிப்பார்கள் அப்படின்றத காண்பிக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப எசேக்கியேல்ல உள்ள பகுதி வந்து ஆலயத்துக்கான ப்ளூ பிரிண்ட்ட தருதா அப்படின்னா, இல்ல அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதேபோல ஆ 2வது தெசலோனிக்கேயர் அந்த வசனத்தை எடுத்து யூஸ் பண்றாங்க. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3, 4 இந்த வசனங்கள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆ 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது, 4வது வசனங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. தேவன் எ தேவ் அவன் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆதாரிக்க ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், தேவனுடைய ஆலயத்தில்
தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். ஸோ இந்த வசனத்தை யூஸ் பண்ணி தேவனுடைய ஆலயத்தில் அப்படின்னு இருக்குல்ல, அப்போ வந்து 3வது ஆலயம் வந்து உருவாக்கப்படும் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாதம் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தேவனுடைய ஆலயம் அப்படிங்கிறத வந்து பவுல் எப்படி யூஸ் பண்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இங்க பவுல் தானே எழுதியிருக்கிறார். இந்த 2 தெசலோனிக்கேயர பவுல் தான் எழுதியிருக்கிறார். ஸோ பவுல் வந்து தன்னுடைய நிருபங்கள்ல தேவனுடைய ஆலயம் அப்படிங்கிற அந்த வார்த்தைய எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு அப்படின்னா, நீங்க 1 கொரிந்தியர் 3:16, 2 கொரிந்தியர் 6:16, எபேசியர் 2வது அதிகாரம் 21, 22 இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க வந்து சபைய குறித்து பேசும்போது தான், சபை மக்கள குறித்து, தேவனுடைய மக்களை குறித்து பேசும்போது, அவர் தேவனுடைய ஆலயம் அப்படின்ட்டு அவர் வந்து பேசுறத நம்ம பார்க்குறோம். நீங்க தான் தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க அப்படின்லாம் பேசுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த கேட்டின் மகன் என்ன செய்வான் அப்படின்னா, அவன் வந்து தன்னை தேவனுக்கு மேல உயர்த்துவதற்கு, தன்னை வந்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு ஆலயம் அவனுக்கு தேவையில்ல. ஆனா எங்க அவன் அப்படி பண்ணுவான் அப்படின்னா, சபையில. தேவனுடைய மக்கள் மத்தியில தன்னை என்ன செய்வான்? கடவுளாக நிறுத்திக் கொள்வான். அல்லது ஒரு போலி அ மதத்தை, ஒரு பின்மாற்றத்தின் கிறிஸ்தவத்தை அவன் வந்து என்ன செய்வான்? அ கொண்டு வருவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அப்பதான் இது பொருந்தும். ஒவ்வொரு வசனத்தையும் வியாக்கியானம் பண்றதுக்கு நம்ம அ அ அதாவது எப்படி அந்த ஆத்தர் வசனத்தை எழுதுகிறவர் எப்படி அத பயன்படுத்துறாரு, அந்த வார்த்தைய பயன்படுத்துறார் அப்படிங்கிறத பார்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு நான் சொல்வேன். சரி, இப்ப 3வது ஆலயம் வந்து நமக்கு தேவையா? அப்படின்ற ஒரு கேள்வி மறுபடியும் இருக்கு. தானியேல்ல டெஃபினட்லி 3வது ஆலயம் தான் அப்படின்னு சொல்லல. அதேபோல அ இந்த கேட்டின் மகன் அப்படிங்கிற அந்த வசனம் 2 தெசலோனிக்கேலயும் 3வது ஆலயம் அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ள தேவையில்ல. ஆலயம் இல்லாமலே பலி செலுத்த முடியுமா? டெஃபினட்லி ஆலயம் இல்லாமயே பலி செலுத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்காக 3வது ஆலயத்த கட்டணுமா? அப்படின்னா டெஃபினட்லி டெஃபினட்லி 3வது ஆலயம் அப்படின்னு கட்ட தேவையில்ல. ஏன்னா, எசேக்கியேல்ல சொல்லப்படுற அந்த காரியம் வந்து ஃபியூச்சர்ல இருக்கிற ஒரு ஆலயத்த பத்தி பேசுது. அது வந்து லிட்டரலா ஆலயம் அப்படின்னு எடுத்துக்காம, ஒரு தேவனை ஆராதிக்கும் ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஃபியூச்சர்ல ஒரு ஐடியலான, ஒரு ஆரோக்கியமான, வளமையான, செழிப்பான, சமாதானம் பொருந்திய ஒரு சமூகம், ஒரு உலகம் அல்லது ஒரு சூழல். அத பத்தி அங்க வசனம் பேசுவத நம்ம பார்க்கிறோம். ஓகே. இப்ப யூதர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க. 2வது ஆலயத்துக்காக தான் அவங்க சாரி 3வது ஆலயம் தான் 3வது ஆலயத்துக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. ஆனா 3வது ஆலயம் எதுக்கு அப்டின்னா, மேசியாவுடைய முதல் வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க. நாம வந்து காத்துட்டு இருப்பது மேசியாவுடைய 2வது வருகை. அப்ப நம்முடைய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எப்படிப்பட்ட ஆ கண்ணோட்டம் இருக்கணும் அப்டின்னா, இத எல்லாத்தையும் பார்ப்பதுல நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கணும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, நாம ஆண்டவருடைய ஆலயமா இருக்கோம். நாம தான் ஆண்டவருடைய ஆலயமா இருக்கோம். ஸோ நாம அப்டின்னும்போது தேவனுடைய மக்கள் ஆலயமா இருக்காங்க. அப்ப நமக்கு ஒரு 3வது ஆலயம் தேவையா? அப்டின்னா, டெஃபினெட்லி தேவை இல்ல. அப்டின்னு தான் நாம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்ப உண்மையிலேயே ஆண்டவர ஆராதிப்பது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு ஆர்க்கிடெக்சரல் பில்டிங் ஒரு ஒரு கட்டப்படுகிற ஒரு ஒரு கட்டடம் வந்து நமக்கு தேவையில்ல. அப்டிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் எத பத்தி சொல்லுது? ஆ அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னம்னா, இந்த தீர்க்க தரிசனத்த வந்து நீங்க, நானு, நாம எல்லோரும் எப்படி இன்டர்பிரெட் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி இன்டர்பிரெட் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஒரு சிலர் என்ன செய்றாங்க, இத வந்து 3வது ஆலயம் அது கட்டப்படும். வந்து அந்தி கிறிஸ்து வந்து அதுல அ உட்காருவான் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்றாங்க. பட் நாம அந்த கான்டெக்ஸ்ட் படி ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து நம்ம அந்த கான்டெக்ஸ்ட் படி, சூழல் படி நம்ம படிச்சு பார்த்தோம்னா, இது வந்து அ அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பாக கட்டப்படுற ஆலயம் அப்படின்னு சொல்லப்படவில்லை. அப்படியே அப்படி சொன்னாலும், ஆலயத்தில தான் வந்து அவன் பலி செலுத்துவதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்ட்டு ஒண்ணும் அவசியம் கிடையாது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம, நாம வந்து இத இத இது மேல ஃபோக்கஸ் பண்ணாம,
அதாவது ஒரு ஆலயம் கட்டப்படுமா, அந்தி கிறிஸ்து வருவானா அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம, நாம வந்து ஆண்டவர உண்மையாக நேசிக்கிறவர்களாக, அ ஆராதிப்பவர்களாக நாம இருக்கணும். நாம தான் உண்மையிலேயே ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ள ஆண்டவர் வாசம் செய்கிறார். அந்த யூதர்களுக்காகவும் நாம ஜெபம் பண்ணணும். அவர்களும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டு வர வேண்டும். அவர்கள் வந்து இப்ப மேசியாவுடைய வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க. முதல்ல இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு தங்க வாழ்க்கை கொடுக்கணும். அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம அத பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லாத்துக்கும் மேல ஒரு வசனத்த மட்டும் நான் வாசிச்சு நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 22வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22 21, 22ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆம், அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது புதிய வானம், புதிய பூமி உலகத்துல இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வசனம் என்ன சொல்றதுன்னா, தேவாலயத்தை அந்த உலகத்துல புதிய வானம், புதிய பூமி உலகத்துல பார்க்கவில்லை. சர்வ வல்லமையுடைய தேவனாகிய கர்த்தரும், ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். ஸோ நம்முடைய ஆலயமே யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் தான் ஆலயம். நம்முடைய ஆலயம் யார் அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானவர் தான். இயேசு கிறிஸ்து தான் ஆலயம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ நாம ஆலயத்துக்காக காத்திருக்கணுமா? தேவையில்ல. நாம இப்படிதான் இதை இன்டர்பிரட் பண்ணுமா? இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே ஆலயம் வந்து கட்டப்பட்டு ஆக வேண்டும் அப்படிங்கிறத நோக்கி தான் போதா? அப்படிங்கிறது தான் சொல்லுதா அப்படின்னா, அப்படிலாம் இல்லவே இல்ல. அப்ப நாம என்ன செய்யலாம்? நாம வந்து ஒரு நல்ல விசுவாசியாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அ ஆண்டவர ஆலயமாக விசுவாசிக்கலாம். நம்மள ஆண்டவர் வந்து ஆலயமாக படைச்சிருக்கிறாரு. இப்போ கொண்டு வந்திருக்காரு. அவருக்குள்ள கொண்டு வந்து ஆலயமாக இருக்கும்படியாக வைத்திருக்கிறார். நமக்குள்ள ஆண்டவர் வாசம் செய்றார். அ ஆண்டவர வந்து மக்கள் சந்திக்கணும் அப்படின்னா, அதுக்கு அந்த இடம் யார் அப்படின்னா, நீங்க தான், சபை தான். ஒவ்வொரு தனிப்பட்ட தனிப்பட்ட நபரும் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. சரி. இதோட நான் ஸ்டாப் பண்றேன். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். ஆ இந்த கேள்விக்கு ஆலயம் வந்து கட்டப்பட வேண்டுமா? 3வது ஆலயம் நமக்கு தேவையா? அதை குறித்து தான் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுதா அப்படின்னா, டெஃபினெட்லி இல்ல. கர்த்தர் ஆலயம், நீங்க ஆலயம், நாம எல்லோரும் சேர்ந்து ஆலயமா இருக்கிறோம். இந்த ஆலயத்தில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.